வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஜீவா முத்துக்கு கால் பண்றாங்க. முத்து, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம போன வாட்டியே வாங்கணும்னு இருந்துச்சு. இப்போதான் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் ஜீவா கிட்ட முத்து கேட்குறாரு, மேடம் எங்கே மேடம் போகணும், லொக்கேஷன் கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லி ஜீவா அந்த லொக்கேஷன் எடுத்து காமிக்கிறாங்க. பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் எங்கே காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் அவங்க அந்த பங்களாவோட லொக்கேஷன் தான் காமிக்குது. சரி, இது தெரிஞ்ச முத்து, மேடம் இது உங்களுக்கு தெரிஞ்ச விடா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முத்து, நான் தான்ப்பா வாங்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பீச் பக்கத்தில் ரொம்ப பெரிய ஒரு பங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வாங்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினச்சேன். அதான் ஓனர்கிட்ட பேசினேன். அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே மேடம், நீங்கள் ஏறுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இருந்தாலும் டவுட் கிளியர் ஆகாமல் திருப்பி முத்து கேட்குறாரு, மேடம் அது கன்ஃபார்ம் நீங்கள் தான் வாங்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் முத்து, நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு தெரியாம முத்துவும் டவுட்டோடய வீட்டுக்கு போறாங்க. அதாவது அந்த பங்களாக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஜீவா இறங்கி வராங்க. மனோஜும் ரோஹினியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜீவா இறங்கின பார்த்த உடனே மனோஜுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. என்னடா இவ கிட்ட காசு வாங்கினதை முத்துக்கிட்ட சொல்லிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி மனோஜ் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முத்துக்கிட்ட போயிட்டு, டேய் யாரடா கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. டேய், என் கஸ்டமர் அவங்க வர சொன்னாங்க, நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய், இவ யார் தெரியுமா, நம்ம அப்பா பணத்தை அடிச்சுட்டு போனவடா இவ, இவ்வளவு பேர் நீ கூட்டிட்டு வந்திருக்க. முத்து, நான் முன்னாடியே சொன்னேன்ல என்கிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு, அது இவங்க தான். அதாவது அவங்க 30 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, வட்டியோட சேர்த்து வாங்கியிருக்காங்க. அந்த கோத்தோட சுத்திட்டு இருந்தேன், ஆனா யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும். அவங்களே பார்த்துட்டேன், அது என்னோட பிடிச்ச இடத்துல பார்த்துருக்கேன், அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து சைலண்டா இருக்காரு, நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த நேரத்தில் ஓனரும் வராரு. அந்த வீட்டோட உண்மையான ஓனர் வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஜீவா கிட்ட, மேடம் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஒரு 5.5 கோடி பேசி வச்ச மாதிரியே நம்ம மாத்திரலாம்ல அப்படின்னு அந்த ஓனர் கேட்கிறாரு. இது கிட்ட ஜீவா, ஓகே சார், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு, இது கண்டிப்பா நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட மனோஜ் கோவம் வந்து, ஏய் யாரை விட்டா யாரை வாங்குறது, நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், என் பேர்ல நான் மாத்திட்டேன், யார் வீட்டை வந்து யாரை வாங்க போறது அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இது கிட்ட முத்து, டேய் முட்டாளே, இனிமேடா உனக்கு புரியாம இருக்கு, உன்னை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டாங்க, உன் 30 லட்ச ரூபாய் அம்போன்னு போயிருச்சு, புரியுதா, இது அவங்களோட இடம் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்றாரு. சரி சார், இங்க ஒரு 2 பேர் இருந்தாங்களே, அவங்க யாரு அப்படின்னு முத்து கேட்கிறாரு. அதுவாப்பா, அது வந்து இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தானுங்க 2 பேரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டைப் தான். காசு கொடுக்காம இழுத்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலைல கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்கப்பா. இப்பதான் தெரியுது, உங்களை நல்லா ஏமாத்திட்டு நல்லா கிளம்பியிருக்கான் போலியே அப்படின்னு ஓனர் சொல்றாரு. ஜீவா மனசுக்குள்ள, ஆஹா என்ன ஏமாத்தினீங்களே, இப்ப மொத்தமா போச்சா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.